ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் தான். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்ததுன்னா இந்த ரெசிபியை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் விடுபடுதல் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு முறை இந்த வாழைத்தண்டு பொரியல் எடுத்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் ஃபைபர் இருக்குது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு நான் சின்ன சைஸில் தான் எடுத்துக்கிட்டேன். பிஞ்சான வாழைத்தண்டு எடுத்துக்கணும் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக. ஸோ மேலே இருக்க அந்த கிளாஸி ஃபினிஷில் இருக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கீறி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் வாழைத்தண்டை. நீங்கள் இது அருவாமனையிலையும் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லைனா கத்திலையும் நீங்கள் கட் பண்ணலாம். உங்களோட விருப்பம்தான். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்லைஸ் போட்டாச்சு. அடுத்து நான் இதில் இருக்க நார்லாம் எடுக்க போகிறேன். இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும். ஒவ்வொரு ஸ்லைஸ்லேருந்து எடுத்திங்கன்னா நார் இந்த மாதிரி கையில் சுருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி மற்றது இருக்க எல்லா நாரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நம்ம அப்படியேவும் போடலாம், ஆனால் சாப்பிட்றப்ப நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தோம்னா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். இதே போல் மற்ற வாழைத்தண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கருக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் மோர் தண்ணியில் தான் சேர்த்துக்க போகிறேன். இதில் மோர் வாட்டரில் சேர்த்தோம்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நான் பூண்டு தான் சேர்க்க போகிறேன். 5லேருந்து 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆகணும் வறுத்து எடுக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து 5லேருந்து 6 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த பொரியலுக்காக. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது வெங்காயம் பார்த்திங்கன்னா. அடுத்து காரத்துக்காக 3 வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். வரமிளகா நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். உங்களுக்கு வரமிளகா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் பொரியல் வேக வைக்கிறப்போ. இப்போ வரமிளகாவும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இனிஷியலாக. அப்போ தான் வெங்காயம் டக்குன்னு வதங்கி வரும் உப்பு சேர்த்தோம்னா. அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வாழைத்தண்டுக்கு ரொம்ப அழகாக கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து நம்ம மோர் வாட்டரில் ஊற வச்சுருந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடித்து சேர்த்துக்கணும். நீங்கள் மோர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது வாழைத்தண்டில் இருக்க கலரு. அதனால தான் நம்ம மோர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் அரிஞ்ச பிறகு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நம்ம காய் வேகணுன்றதுக்காக நான் வந்து 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க. நம்மளோட விருப்பம்தான். என்ன கேட்டிங்கன்னா நம்ம கடாயிலே வந்து தண்ணியை சேர்த்து வேக வைக்கிறது தான் நல்லது. அனைத்து சத்தும் நமக்கு உடம்பு போகும். நம்ம அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடுவோம். அதனால் சத்து எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். தண்ணி சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இடையிடையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்து நல்லா வந்து கலந்து விடணும். உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்தால் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஊற்றின தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வற்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்கணும். காயம் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து துருவி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட் வந்து அதிகரித்து கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ தேங்காய் சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தான். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை சுட சுட வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அப்படின்னா வெரைட்டி ரைஸோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இது வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை வந்து இந்த வாழைத்தண்டு வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கிட்னியில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும். அடுத்து வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் நமக்கு வெயிட் வந்து ரிடக்ஷன் ஆகிறது கண்கூட பார்ப்போம். கட்டாயம் இந்த ரெசிபியை வந்து நம்ம வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை பெரியவங்க வரைக்கும் சின்னவங்களிருந்து சாப்பிட்டுக்கணும். இந்த ரெசிபி நீங்கள் 1 முறை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.